வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது என்னன்னா, அவுரி அவுரி செடிக்கு நான் வந்து விதை போடலான்னு சொல்லிட்டு, அவுரி விதை இது வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வந்துருச்சு எனக்கு. இது ரூ. 100. இதில் வந்து இவ்வளோ விதை இருந்துச்சு. நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போ இந்த அவுரி வந்து செடி இது வந்து நான் வர வச்சு 6 மாதம் ஆகுது. இந்த அவுரி விதைய வந்து உரித்து இதோ இருக்கு பாருங்கள். இதுதான் அவுரி இண்டிகோ பிளான்ட். இது வந்து இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ தான் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக மூலிகை எண்ணெய் நிறைய தழை போட்டு காய்ச்சலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இதை ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்துட்டு வர வச்சு இதை நான் வந்து விதை போட்டிருக்கேன். விதை போட்டு இந்த மாதிரி உரித்து இது வந்து என்னன்னா இதை இருக்கு பாருங்கள். இது வந்து தேங்காய் நார், அப்படி இல்லைன்னா நம்ம மரத்தூள் இருக்குல்ல அது. இது வந்து மரத்தூள் தான். மரத்தூள்லேயும் போடலாம், தேங்காய் நார்லேயும் போடலாம். நான் தேங்காய் நார் அப்பப்போ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இந்த இங்கே இருக்கிற கார்டனில். இப்போ வந்து மரப்பட்டறை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. தண்ணி கம்பெனி மரப்பட்டறைலாம் இருக்கிறதுனால இந்த மரப்பட்டறையில் இழைக்கிற மரத்தூளை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் விதைக்காக நான் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டு ஏற்கனவே ஒரு 10 செடி முளைச்சிச்சு. அதில் இந்த இருக்குது பாருங்கள், ஒரு 2 இலை வந்த உடனே இதை வந்து என்ன பண்ணோன்னா இதோ செம்மண் எடுத்துன்னு வந்து வச்சுருப்பேன். நர்சரியிலேருந்து நான் செம்மண் வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். அந்த செம்மண் இதோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செம்மண் தான். எவ்வளோ தூரம் வச்சுருக்கேன் பாருங்கள், தவ்வளோண்டு. இந்த ஒரு செடியில் வேற கொஞ்சம் முத்தின உடனே 2 தழை 3 தழை வந்த உடனே இந்த மாதிரி டம்ளரில் அடியில் இந்த மாதிரி ஒரு 5-6 ஓட்டை போட்டு சுற்றியும் ஓட்டை போட்டு உள்ளே வந்து ஒரு கொட்டாங்குச்சி வச்சு இதை வந்து இந்த மரத்தூளை மட்டும் போட்டு நான் வந்து தேங்காய் நார் இருந்தால் தேங்காய் நார், மரத்தூள் இருந்தால் மரத்தூள் போட்டு இந்த மாதிரி உரித்து நம்ம விரைய எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் வந்து எத்தனை முளைக்கும்னு தெரில. இது வந்து நிறைய இருக்குது, ஆனால் ஒரு 10 தான் முளைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் இந்த டம்ளரை வந்து நம்ம எப்பவுமே விதை போட்டால் நெகிழில் தான் வைக்கணும். நாற்று வந்து நெகிழில் வச்சு வளர்க்கணும். அந்த மாதிரி இதை நெகிழில் வச்சு முளைக்க வச்சு இது வந்து நம்ம தொட்டி மண், என்கிட்ட இருக்கிற தொட்டி மண். இதை நான் வந்து இதில் இந்த டம்ளர் இருந்தால் போதும் வளர்க்குறதுக்கு. நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து கவரில் தான் வளர்க்கணுன்லாம் கிடையாது. டம்ளரோ இல்லை 1 லிட்டர் இது வாட்டர் கேனோ இருந்தால் அதில் இதை வந்து இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செம்மண்ணை சின்ன செடியாக இருந்தால் சின்ன செடி, பெரிய செடியாக இருந்தால் பெரிய செடி, அந்த மாதிரி பெருசாக ஒரு 2 தழை வந்தாவே அதை பிடுங்கி இந்த மாதிரி வேரில் கை விரல் வந்து ரோஜா முள் குத்திட்டு 1.5 வருஷமாக 2 வருஷமாக இந்த விரலை நீட்டிகிட்டே இருக்கேன். அதனால தான் சரியா பட்டுன்னு செய்ய முடியல.
இந்த மாதிரி இந்த வேருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சிடணும். இந்த இதில் முளைச்சி 2 இலை வந்த உடனே இந்த மாதிரி பிடுங்கி செம்மண் அடியில் வச்சு இப்படி வச்சு நம்ம இதில் ஒன்று வச்சா போதும், நிறைய வச்சா வராது செம்மண். அதனால் ஒரு டம்ளருக்கு 1, ஒரு வாட்டர் கேனோ டம்ளரோ நம்மக்கிட்ட எது இருந்தாலும் வேஸ்ட்டு. அதை வச்சு இதில் இதையும் நெகிழில் வச்சு நல்லா உயரமாக வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொட்டியில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து இது வெயிலுக்கு தாங்கும், வெயிலுக்கு மழைக்கு இதெல்லாம் தாங்கும். நம்ம தண்ணி ஊற்றினாலும், நம்ம இதில் ஊற்றினாலும், பைப்பில் ஊற்றினாலும் சரி, முண்டு ஊற்றினாலும் சரி, அந்த வேர் வந்து தாங்கும். அந்த மாதிரி தான் இதை வளர்த்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பெருசு வளர்த்துட்டேன் நான் தொட்டியில் வச்சு. அந்த மாதிரி இருந்த செடியை முளைக்க வச்சு, விதையை எடுத்து முளைக்க வச்சு, அதை எடுத்து இதோ இதுதான் அவுரி. இது வந்து கொழிஞ்சி. இந்த தழையும் அந்த தழையும் நிறைய நல்ல வித்தியாசம் தெரியுது. இது வந்து நீட்டு ஷேப், இது ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. இது வந்து நீட்டு ஷேப்பில் இருக்குது. இது எங்கள் வீட்டாண்ட நிறைய இருக்குது. இதுதான் எனக்கு கிடைக்கல. இதை வந்து ஆன்லைனில் தான் வர வச்சு இதை வளர்த்துருக்கேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் தனியாகவே வச்சுருக்கேன் பாருங்கள். இது 2, இதோ ஒன்று ஒரு கேனில். இதையும் தனியாக வச்சுருக்கேன். இது பூத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அதுலேயும் வைக்கலான் இருக்கேன். இன்னும் இந்த தொட்டிங்களில் நிறைய வச்சு இந்த அவுரியை நம்ம கருப்பாக முடி, தலைமுடி வந்து நரைச்ச முடி வந்து கருப்பாக வர்றதுக்கு ஏர் டை தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது இதோ இருக்குது பாருங்கள் நிறைய. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ போட்ட மாதிரி ஒரு 50 விதை போட்டேன். அதில் ஒரு பொழைச்சது வந்து 3, இது 1, 4 செடி தான் முளைச்சிச்சு. 10 செடி முளைச்சிச்சு. அதில் பொழைச்சது இதுதான், இந்த 4 தான். இந்த 4ஐயும் நல்லா பெருசாக்கி அதுலேருந்து விதை எடுத்து மறுபடியும் நான் வந்து யாருக்காவது வேணும்னா செடியாவோ விதையாவோ கொடுக்கலான் இருக்கேன். இனி எது எங்கள் கார்டனில் இருக்கோ அதை நானும் விற்பனைக்கும், என்கிட்ட மூலிகை எண்ணெய் வாங்குறவங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணும்னா, இந்த விதை வேணும்னாலும் சரி, செடி வேணும்னாலும் சரி, நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இது முளைச்சதுக்கப்புறம் இதை மாதிரி உற்பத்தி பண்ணி கண்டிப்பாக ஒரு செடி 30 ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். கம்மி விலைக்கு தான் கொடுக்க போகிறேன். விதை இந்த செடியில் வச்சிச்சின்னா அந்த விதையும் நான் வந்து விற்கலான்னு தான் இருக்கேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.